தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சென்னையில் ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. பயணிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையின் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் பொங்கல் பண்டிகைக்காக செல்வது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். வரும் 13ஆம் தேதி சென்னையிலிருந்து செல்லும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. மேலும் என்ன நிலவரம் என்பதை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதன் நிலவரம் என்ன? மேலும் இது தொடர்பாக போக்குவரத்து துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? கண்காணிக்கக்கூடிய ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் பண்டிகை வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 21,000 பேருந்துகள் பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் 13, 14 ஆகிய தேதிகள்ல பல்வேறு ஊர்களுக்கு ஆம்னி பேருந்துகள் கட்டணம் என்பது தொடர்ச்சியா உயர்ந்திருப்பதாக 2 தினங்களுக்கு முன்பாகவே தனி தொலைக்காட்சியில நாம செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில தான் கட்டணத்துடைய மடங்கு என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது. நேரமும் நாளும் செல்ல செல்ல பொதுமக்களுக்கான அந்த ஆம்னி பேருந்துக்கான அந்த கட்டணம் என்பது மேலும் பன்மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி செல்வதற்கு 1,400 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட நிலையில இது தற்போது 2,000 முதல் 4,200 வரைக்கும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் கோவை செல்வதற்கு வழக்கமாக 800 ரூபாய் முதல் 1,200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில தற்போது 3,000 வரைக்கும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் மதுரைக்கு வழக்கமான நாட்கள்ல 700 முதல் 1,100 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில தற்போது 3,500 வரைக்கும் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இதே போல நாகர்கோயிலுக்கு வழக்கமான நாட்கள்ல 900 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில தற்போது 4,200க்கு மேல் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. திருச்சிக்கு வழக்கமாக 600 முதல் 900 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில தற்போது 3,000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் என்பது கூடுதலாக நிர்ணயம் செய்து வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் தரப்புல குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாகவே ஆம்னி பேருந்துகள்ல கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக நாம் செய்திகளை பதிவிட்டிருந்தோம். தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள்ல கட்டணம் என்பது கூடுதலாக வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் போக்குவரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக போக்குவரத்துறை தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆம்னி பேருந்துகளில் ஏறி திடீரென சோதனை நடத்தி பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறார் என்பதையும் தொடர்ச்சியாக இந்த பண்டிகை காலங்களில் கண்காணிக்கவும் போக்குவரத்துறை உத்தரவுகளை வழங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.